ரெடிங்களா? ரெடியா? ரெடியா? செவ்வணக்கம், வீர வணக்கம். இன்னும் மறையாத ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு. நல்ல கண்ணு நல்லா இருந்தா பார்வை நல்லா இருக்கணும். அவர் பெயருக்கேற்றபடி வாழ்வியல்ல ஒரு நல்ல பார்வை கொண்ட, நேர்மையான, உண்மையான, தூய்மையான, இந்த எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரே உதாரணம் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். இன்னைக்கு மாலை போட்டு மரியாதை செஞ்ச அரசியல்வாதிகள்ல யாராவது மிக சிலரை தவிர அவரை பின்பற்றக்கூடிய அரசியல்வாதிகள் யாராவது இருக்காங்களா? அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நான் அவரோட 2-3 தடவை இல்லத்துல சந்திச்சு பேசியிருக்கேன். என்னுடைய எல்லா படங்கள்லயும் இந்த சிவப்பு சிந்தனையை பற்றின விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு படத்திலையும், அது உள்ளே வெளியே மாதிரி ஒரு படத்திலையும், ஒத்த செருப்பு படத்துல கூட பிறக்கும் போது எல்லாரும் அம்மனமா தானே பிறக்கணும், ஏன் சில பேர் மட்டும் கோமணத்தோட பிறக்கிறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லாம் நான் எழுப்பியிருப்பேன். அதெல்லாம் அவர் பல தடவை என்ன பாராட்டி இருக்காரு. இது எதுக்காக சொல்றேன்னா, ஒரு உண்மையான நேர்மையான மனிதனா வாழ்றதே மிகப்பெரிய ஒரு அரசியல். அப்படிப்பட்ட அரசியல்வாதி நான். இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள்லாம் ஏன் ஐயா நல்லக்கண்ணு மாதிரி இருக்க முடியல அப்படின்னா, அதுக்கு மக்களும் ஒரு காரணம். வெறும் அரசியல்வாதிகள் மட்டும் மாறி பிரயோஜனம் கிடையாது. இந்த முறையாவது எலெக்ஷனுக்கு இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய அரசியல் டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.